அவந்திகா மற்றும் புருஷோத் இருவரின் வேகமும் ஒன்று போல்தான் இருந்தது. போட்டி அப்பொழுதுதான் துவங்கி இருந்தாலும் அதற்குள்ளாகவே புருஷோத்தினுள் ஏதோ அழுத்தம் உருவாகி இருந்தது. அவந்திகா இத்தனை வேகமாக டைப் செய்வாள் என்று அவன் எதிர்பார்த்திருக்கவில்லை. நம் திறமையில் உள்ள அடர்த்தி டைப் செய்வதன் வேகத்தில் தெரியும். அப்படி என்றால் இவள் உண்மையாலுமே நாம் எதிர்பார்த்ததை விடவே ஆற்றல் உடையவளாக இருப்பாளோ என்று அவனது மனது கணக்கு போட ஆரம்பித்து விட்டது. அதில் இருந்து வேகமாக விடுபட்டவன் தனது விரல்களின் வேகத்தை இன்னும் அதிகப்படுத்தினான். அவன் வேகத்தை கூட்டினால் அவந்திகாவும் அதையே செய்தாள். அவன் என்ன வேகமாக அவனது வேகத்தை கூட்டினாலும் அவந்திகாவும் அதே வேகத்தோடு அவனது வேகத்தை போட்டி போட்டாள். இது வேறு அவனுக்குள் இரத்த அழுத்தத்தை எகிர செய்ய அவன் இன்னும் அவனது வேகத்தை கூட்டினான். அவனது விரல்கள் பயணித்த வேகத்தில் பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு அவனது விரல் தெரியவே இல்லை. அத்தனை வேகமாக அவன் அவனது விரல்களை இயக்கிக் கொண்டிருந்தான். ஆனால் அவந்திகாவும் அடுத்த நொடி அவனது வேகத்திற்கு வந்துவிட்டாள். மீண்டும் அவன் அவனது வேகத்தை அதிகப்படுத்த அதையே அவந்திகாவும் செய்தாள். அவன் எத்தனை வேகமாக அவனது விரல்களின் வேகத்தை அதிகப்படுத்தினாலும் அவந்திகாவும் விரைவாகவே அவனின் வேகத்திற்கு ஈடு கட்ட ஆரம்பித்தாள். அவந்திகா எடுத்துக்கொள்ளும் அடுத்த நொடி வித்தியாசத்தை பார்த்து கொண்டிருந்த மற்றவர்களால் கூர்ந்து கவனித்து புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் அக்ஷய் கண்களையும் புருஷோத்தின் கண்களையும் விட்டு இது தப்பவில்லை. இத்தகைய அழுத்தமான ஒரு போட்டியில் அவள் மிகவும் சுலபமாக இவனது வேகத்தை பொறுத்து அவளது விரல்களின் வேகத்தை மாற்ற முடிகிறது என்றால் அது அவளின் ஆற்றலின் வலிமையை மிக தெளிவாக காண்பிக்கிறது தானே. இது புருஷோத்தின் இரத்த அழுத்தத்தை இன்னும் அதிகமாக எகிர செய்தது. அவனது விரல்களின் வேகம் ஏற்கனவே அதன் எல்லையை கடந்து போய் கொண்டிருந்தது. அவனது விரல்கள் இப்பொழுதே வலித்து நடுங்க ஆரம்பித்து விட்டது. ஆனால் தோற்பதை விட இந்த வலி தேவலைதானே. அதுவும் இவனுக்கு ஏற்கனவே நன்றாக ஹேக் செய்ய தெரிந்த ஒரு சிஸ்டமை ஹேக் செய்யும் பொழுது. விடை தெரிந்த பரீட்சை இது. அவன் விடைக்காக எந்த யோசனையும் செய்து அதில் நேரத்தை கடத்த தேவையில்லை. ஏற்கனவே பல முறை இதை செய்து அவனுக்கு மனப்பாடமே ஆகியிருக்கிறது என்றால் அது ஆச்சரியப்படுவதற்கில்லை. அப்படி இருக்க எப்படி அவனால் தோற்க முடியும்? இல்லை, எத்தனை பெரிய ஆற்றல் உடையவன் வந்தாலும் இதில் அவனை ஜெயிக்க முடியாது. இந்த எண்ணங்களே அவனுள் நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் ஊட்ட அவந்திகா தோற்று போவதை பார்க்க அவனது மனது இப்பொழுதே ஏங்கியது. கனவுலகில் சுழன்று கொண்டிருந்தவன் நினைவுலகிற்கு வந்த பொழுதுதான் அவந்திகாவின் விரல்களின் வேகம் இவனதை மிஞ்சிவிட்டது என்பதே அவனுக்கு புரிந்தது. இதை உணர்ந்த அவனது இதய துடிப்பின் வேகம் அதிகமாகியது. அதையெல்லாம் தாண்டிய ஆச்சரியம் வேறு, அதையெல்லாம் தாண்டிய பயம், இப்படி தாண்டிய என்று இன்னும் பல பீதியான உணர்ச்சிகளை விவரிக்கும் வண்ணம்தான் அவனது நிலைமை இருந்தது என்றால் அது மிகையல்ல. அவந்திகாவின் வேகம் இன்னும் அதிகமாகிக் கொண்டே போய்கொண்டிருக்க அவர்கள் இருவருக்குள்ளும் இருந்த வேகத்தின் இடைவெளியும் அதிகமாகிக் கொண்டே போய்கொண்டிருந்தது. அவ்வளவுதான். இதுதான் அவளது விரலின் வேகத்தின் எல்லை. இனி அதிகமாக்க மாட்டாள் என்று அவன் நினைத்தாள். ஆச்சரியம் கொடுத்தே அவனுக்கு ஆஸ்துமா வர வைத்து விடலாம் என்று அவந்திகா பிளான் பண்ணியிருப்பாள் போலும். இந்த முறை இது அக்ஷய் மற்றும் புருஷோத்தை தாண்டி மற்ற எல்லோரின் கவனத்தையும் கூட கவர்ந்தது. எல்லோரும் கண் இமைக்காமல் அவந்திகாவின் விரல்களையே ஜூம் வைத்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவளது விரல்களின் வேகம் அத்தகையதாக இருந்தது. ஆங்கிலத்தில் ஸ்பெல் பவுண்ட் என்ற ஒரு வார்த்தை இருக்கும். அதற்கான அர்த்தம் பார்ப்பவரின் கவனத்தை வேறு எங்கும் போக விடாமல் தன் வசமே கட்டி வைப்பது என்பது போல் பொருள்படும். அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்வை வைத்துக் கொள்ளலாம். மிதுன் சந்திரனின் ஆட்கள் எல்லோரும் கைகளை இறுக்கியவாறு அமைதியாக அவந்திகாவிற்கு ஊக்கம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். மறுபக்கம் ஆதித்யாவின் ஆட்களின் நிலையை பற்றி விளக்க வேண்டிய தேவை இருக்காது என்று நினைக்கிறேன். நீங்களே யூகித்திருப்பீர்கள். இந்நேரம் ஆதித்யாவிற்கு புருஷோத் வியர்த்து கொட்டியபடி இருக்கிறான் என்று இங்கிருந்தே மிக நன்றாக தெரிந்தது. மொத்தத்தில் அவந்திகாவின் ஆளுமை எந்த கொம்பன் வந்தாலும் அசைக்க முடியாததாக இருந்தது. அவ்விடத்தில் மற்றவருக்கு வேண்டும் என்றால் புருஷோத்தின் ஆற்றல் பற்றி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆதித்யாவிற்கு மிக நன்றாக தெரியுமே. புருஷோத் உலகிலேயே மிக சிறந்த கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட்களுள் ஒருவன். அதோடு அவன் இதே சிஸ்டமை ஏற்கனவே ஹேக் செய்திருக்கிறான். அப்படி இருந்தும் அவந்திகாவின் இருப்பு அவனை பீதி கொள்ள வைக்கிறதா? அப்படி என்றால் அவந்திகாவின் ஆற்றல் அவர்கள் நினைத்ததை விட அதிகமாக இருக்கும் போலேயே என்று ஆதித்யாவின் சிந்தனை வந்து நின்றது. அவனது விரல்கள் உள்ளங்கைகளுக்குள் மடங்கிய நிலையில் அவனது விரல்களே அவனது உள்ளங்கையை பதம் பார்த்து விடும் போல என்பது போல்
அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்தான் ஆதித்யா செங்கப்பா. அவனது கண்கள் கருத்து போய் பார்க்கவே பயங்கரமாக இருந்தன. அவன் ஒன்றும் முட்டாள் இல்லையே. அந்த அறிவாளிக்கு அவந்திகா புருஷோத்தை விட திறமையானவள் என்று தெரிந்துவிட்டது. அவனுக்கு இறுதியாக இருந்த ஒரே நம்பிக்கை புருஷோத் சீக்கிரமாக அந்த சிஸ்டமை ஹேக் செய்து அதில் வெற்றி பெற வேண்டும் என்பது மட்டும்தான். இதை எத்தனை முறை ஹேக் செய்திருக்கிறான், அதனால் நிச்சயம் இதில் அவன் வெற்றி பெற்று விடுவான் என்ற நம்பிக்கை இருந்தது ஆதித்யாவின் மனதினுள். அவந்திகா என்னதான் திறமையானவளாக இருந்தாலும் இந்த சிஸ்டமை அவள் ஹேக் செய்வது இதுதான் முதல் முறை. அதோடு வெளி சிஸ்டம்களுக்கும் மிலிட்டரி சிஸ்டம்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இவள் அவற்றை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கும் சமயத்தில் புருஷோத் வென்றுவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டான் ஆதித்யா. ஆனால் அவர்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்று உண்டு. அவந்திகா என்றும் ஒரு சிறு விஷயத்தில் 100% உறுதி இல்லாமல் அதனுள் இறங்க மாட்டாள் என்பதுதான். அதனால் அவளுக்கு இது மிகவும் சுலபமான வேலையாகத்தான் இருந்தது. புருஷோத் மீண்டும் மீண்டும் வந்து அவந்திகா எந்த கட்டத்தில் இருக்கிறாள் என்பதை கவனித்துக் கொண்டிருந்தான். அதை செய்யக்கூடாது என்று முயற்சி செய்தாலும் அவனால் அதை செய்யாமல் இருக்க முடியவில்லை. மறுபக்கம் அக்ஷயோ விரல்களை மடித்து எத்தனை இறுக்கமாக உள்ளங்கையோடு இறுக்கிக் கொள்ள முடியுமோ அத்தனை இறுக்கமாக இறுக்கிக் கொண்டிருந்தான். அவனது கண்களில் கண்ணீரின் படலம். அக்ஷயின் உடல் நடுங்கி குலுங்கிக் கொண்டிருந்தது. இதை பார்த்து கொண்டிருந்த மிதுனின் ஆட்களுக்கு அவன் ஏன் இந்நிலையில் இருக்கிறான் என்று புரியவில்லை. ஆனால் அக்ஷயின் கண்களில் இருந்த சந்தோஷம் மற்றவர்களையும் தொற்றிக் கொண்டது. எஸ், குட், அப்படிதான், வெல் டன், எக்ஸெப்ஷனல் ஜாப். திடீரென வாய் விட்டு கத்தி எல்லோரையும் பயமுறுத்த கூட செய்தான் அக்ஷய். அவர்கள் திரும்பி பார்த்த பொழுது அக்ஷய் அவனது இருக்கையில் இருந்து துள்ளி குதித்துக் கொண்டிருந்தான். என்னடா இது என்று இவர்கள் எல்லோரும் யோசித்துக் கொண்டிருந்த வினாடி தனது இரு கைகளையும் மேல் நோக்கி உயர்த்திய அவந்திகா கோ என்று கத்தினாள். மொத்த கூட்டமும் திகைத்து நிற்க புருஷோத் படக்கென திரும்பி இவளை பார்த்தான். அவனது கண்கள் இத்தனைதான் அளவு என்று சொல்ல முடியாத அளவு பெரிதாக விரிந்து இருந்தது. அவனால் நம்ப முடியவில்லை. அவனது சொந்த கண்களால் பார்த்ததையே அவனால் நம்ப முடியவில்லை. This is impossible, சத்தமாக கத்தினான் புருஷோத். எப்படி இது சாத்தியம்? நான் ஏற்கனவே ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது அவளால எப்படி மொத்தமா முடிச்சிருக்க முடியும்? இதுலயும் எனக்கு ஆன்சர் முன்னாடியே தெரியுமே. இல்ல, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. விட்டால் துடிக்கும் வேகத்தில் அவனது இதயம் எம்பி வெளியே குதித்து விடும் போல. இல்ல, இது சீட்டிங். நீங்க எல்லாரும் சீட் பண்றீங்க, ஆங்காரமாக கத்தினான் புருஷோத். இவ எப்படி என்னை விட ஃபாஸ்டா இருந்திருக்க முடியும்? இது உங்களோட இடம், உங்களோட லேப். அதனால நீங்க ஏதோ தெள்ளவாரித்தனம் பண்ணி தான் இதுல ஜெயிச்சிருக்கீங்க. இல்லனா இவ்ளோ சீக்கிரம் இந்த சிஸ்டமோட டிஃபென்ஸ உடைச்சிருக்க வாய்ப்பே இல்ல. நான் நம்ப மாட்டேன் என்று கத்திக்கொண்டே இருந்தான் அவன். ஃபக், நீ தோத்துட்டா உடனே நாங்க சீட் பண்றவங்களா ஆகிடுறோம். இல்ல இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். உன்னை பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? ரொம்ப பெரிய இவன்னா உன்னை யாருமே தோக்கடிக்க முடியாதா என்ன? புருஷோத்திற்கு குறையாத சத்தத்தில் கத்தினான் விஜய். திரும்பி அவந்திகாவை சுட்டி காட்டியவன், மிஸ் நாதன் ஒன்ன ஜெயிச்சிட்டாங்க, அதுவும் நேர்மையான வழியில தான். நீ தான் தோத்து போயிட்ட, அதனால ஒழுங்கா அதை ஒத்துக்கோ, அழுத்தம் திருத்தமாக கூறினான் விஜய். ஆமா ஆமா, திருட என்னைக்கே அவனை திருடன்னு ஒத்துக்குவான். அதுவும் அதே மாதிரிதான். இவ ஏதோ சீட் பண்ணிருக்கா. இல்லனா கண்டிப்பா இவளால என்ன விட ஸ்பீடா ஹேக் பண்ணிருக்கவே முடியாது, அடித்து சொன்னான் புருஷோத். மிதுனை பார்த்து முறைத்தபடி தனது இருக்கையில் இருந்து எழுந்த புருஷோத், எனக்கு ஓப்பனான இன்வெஸ்டிகேஷன் வேணும். ஏன்னா இங்க ஏதோ திருட்டுத்தனம் நடந்துட்டு இருக்கு. என்னோட வெற்றியை என்கிட்ட இருந்து பறிச்சுக்க பாக்குறீங்க. நிச்சயமா யாராலையும் இவ்ளோ சீக்கிரமா இந்த சிஸ்டமை ஹேக் பண்ணிருக்க முடியாது, ஸ்திரமாக கூறினான் புருஷோத். பின்னே சில நிமிடங்களிலேயே இத்தனை பாதுகாப்பான மிலிட்டரி டிஃபென்ஸ் சிஸ்டமை எப்படி அவளால் ஹேக் செய்திருக்க முடியும்? ஆனால் மிதுன் அவனது வார்த்தைகளை கண்டு கொண்டதை போலவே தெரியவில்லை. ஆதித்யாவிடம் திரும்பியவன் வாயில் அடக்கிய புன்னகையுடன், மேஜர் ஆதித்யா, நீங்க சொல்லுங்க, நீங்களும் நாங்க சீட் பண்ணிருப்போம்னு சந்தேகப்படுறீங்களா என்று கேட்டான். ஆதித்யாவிற்குமே ஏதோ நடந்திருக்குமோ என்றுதான் தோன்றியது. ஏன் என்றால் அவன் புருஷோத்தின் ஆற்றலை முழுமையாக பார்த்தவன். அப்படி இருக்கும்போது இத்தனை சீக்கிரமாக அவந்திகாவால் எப்படி அவனை விட வேகமாக முடித்திருக்க முடியும்? அப்படி என்றால் நிச்சயம் அவந்திகா வேறு ஏதோ வழியில்தான் புருஷோத்தை தோற்கடித்திருக்கிறாள் என்று அவனுக்கு தோன்றியது. என்னால ஷியோரா எல்லாம் சொல்ல முடியாது. ஆனா என்னோட ட்ரூப்பை சேர்ந்த ஒரு ஆள் இந்த மாதிரியான ஒரு சந்தேகத்தை படும்போது அதை என்னால கண்டுக்காம விட முடியாது. அதனால நானும் வேற ஏதோ நடுவால திருட்டுத்தனம் நடந்திருக்குமோன்னு தான் நினைக்கிறேன் என்றான் ஆதித்யா. மேஜர், நடந்திருக்குமோலாம் இல்ல, நடந்திருக்கு.
யாரா இருந்தாலும் சரி மேஜர், இது யாரா இருந்தாலும் சரி, இவ்வளவு சீக்கிரமா இந்த சிஸ்டமை ஹேக் பண்ணிருக்க முடியாது. சத்தியமா சொல்றேன், இவங்க நேர்மையா இல்ல என்று புருஷோத் சொல்ல, நீதான் நேர்மையா இல்ல. அவந்திகாவின் குரல் தெளிவாக வெளிவந்தது. எல்லோரது பார்வையும் வியப்போடு அவந்திகாவிடம் திரும்பியது. அவளது பார்வையோ புருஷோத் அமர்ந்து இருந்த கணினியின் திரையில் பதிந்து இருந்தது. அவளது உதட்டில் சிரிப்பு மின்னியது. நீ ஆல்மோஸ்ட் சிஸ்டமை புரோக் பண்ணி உள்ள வந்துட்ட. இன்னும் சில நிமிஷங்கள் நான் தள்ளி முடிச்சிருந்தா நீ ஜெயிச்சிருப்ப என்றாள் அவந்திகா இன்னும் அந்த திரையில் இருந்து கண்களை அகற்றாமல். இதை கேட்ட புருஷோத் அதிர்ச்சியாகி அவளை பார்த்தான். இவள் எதையோ கண்டுபிடித்து விட்டாள் என்று அவனது மனதில் அலாரம் அடித்தது. அவனை கூர்ந்து பார்த்த அவந்திகா, இப்போதானே இவ்வளவு சின்ன டைம் பீரியட்ல இந்த சிஸ்டமை ஹேக் பண்ணி முடிக்க முடியாதுன்னு கத்திட்டு இருந்த. அப்புறம் நீயும் கிட்டத்தட்ட முடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டியே, இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த சின்ன டைம் பீரியட்ல உன்னால மட்டும் எப்படி முடிக்க முடியும் என்று கேட்ட அவளின் ஒவ்வொரு வார்த்தைகளும் நிறுத்தி நிதானமாக வந்து வெளியில் விழுந்தன. ஏன்னா என்னோட எபிலிட்டி வேர்ல்ட் தேர்ட், அதாவது உலகத்திலேயே மிக சிறந்த கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட்ஸ்ல நான் தான் தேர்ட் ரேங்க். அதனால நான் அதை இவ்வளவு சின்ன டைம்ல ஹேக் பண்ணலாம், ஆனா உன்னால பண்ண முடியாது. அதோட இதை கேட்டுட்டு நீ தான் வேர்ல்ட் ஃபர்ஸ்ட்னு தயவு செஞ்சு சொல்லிராத. எரிச்சலாக மூஞ்சை கோணிக்கொண்டு சொன்னான் புருஷோத். இவனை பார்த்து மெலிதாக சிரித்த அவந்திகா, வெல், நான் தான் வேர்ல்ட் ஃபர்ஸ்ட்னு சொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் அகந்த பிடிச்சவ இல்ல. ஆனா அட்லீஸ்ட் நான் வேர்ல்ட் தேர்டை விட பெஸ்ட். கூடியிருந்த எல்லோரிடமும் ஒரு கேலி சிரிப்பு வெடித்தது. ஓஹோ, ஆஹா, இதுதான் வேர்ல்ட்ஸ் தேர்ட் பெஸ்டோட திறமையா? மெதுவாக திட்டுவது போல் பாவனை செய்தான் விஜய். என்ன விஜய் சார் இப்படி சொல்றீங்க? மிஸ்டர் புருஷோத் தி பெஸ்ட் தான், ஆனா மிஸ் அவந்திகா விட கொஞ்சம் கம்மி, அவ்வளவுதான் அழுத்தி சொன்னான் ஒருத்தன். கொஞ்சம் மட்டும் கம்மி இல்ல என்று அவந்திகா திடீரென்று சொல்ல எல்லோரும் அவளை திகைத்து பார்க்க, அவளோ புருஷோத்தை பார்த்து வெறித்தபடி, உனக்கே நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும்னு நினைக்கிறேன் என்றாள் அழுத்தமாக. இதை கேட்ட புருஷோத்தின் முகம் வெளுத்து போய்விட்டது. முதல் முறையாக அவனது வாழ்வில் இந்த மாதிரியான சங்கடத்தை அனுபவிக்கிறான். இவளுக்கு தெரிந்து விட்டது, நான் முன்னாடியே அவங்க சிஸ்டமை ஹேக் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா அது எப்படி? அதுக்கு ஏதாச்சும் எவிடன்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாளா? இல்ல, அதெல்லாம் எதுவும் இருக்காது என்று மனதை சிலுப்பிக் கொண்டுவன். வாட் டு யூ மீன் பை தட்? நீ ஏதோ சீட் பண்ணி ஜெயிச்சிட்டேன்றதுனால உடனே என்னை இப்படி இன்சல்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்காத, கோபமாக சொன்னான். இதை கேட்டு பலமாக சிரித்த அவந்திகா, ஆஹா, யார் சீட் பண்றாங்க என்று அவள் கேலியாக சொல்ல, இந்த பாவி பயல் மீண்டும், அவந்திகாநாதன், வாட் டு யூ மீன் பை தட் என்று கேட்டான் கோபமாக. பெரிய மைனர் துறை, அவருக்கு இங்கிலீஷ் பேச வராது. தி மீனிங் இஸ் வெரி சிம்பிள் மிஸ்டர் புருஷோத் என்று அவனுக்கு பதிலடி கொடுத்தபடி அவனை கூர்ந்தவள், நான் உன்னை ஒரு த்ரெட்டா கன்சிடர் பண்ணவே இல்லை, ஆனாலும் நீ என்னோட 70% பவரை யூஸ் பண்ண என்ன ஃபோர்ஸ் பண்ணிருக்க என்றாள் அழுத்தமாக. இவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு புருஷோத்திற்கு மிக நன்றாகவே புரிந்தது. இப்ப போட்டி நடந்துட்டு இருக்கும் போதே ஏதோ தப்பா போறத அவ கண்டுபிடிச்சிருக்கா. அதனாலதான் அவ இன்னும் ஸ்பீடா ஒர்க் பண்ணிருக்கா. அப்படின்னா அவனோட அட்வான்டேஜஸ அவ கண்டுபிடிச்சிருக்கா. ஏற்கனவே அவனுக்கு இந்த சிஸ்டம் ஹேக் பண்ணி பழக்கம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா. ஆனாலும் அவனால் ஜீரணித்து கொள்ளவே முடியாத ஒரு விஷயம் என்னவென்றால், அவளது மொத்த ஆற்றலில் 70% மட்டுமே பயன்படுத்தி இவனை ஜெயித்து விட்டாளா? அப்படி என்றால் அவளிடம் இன்னும் ஆற்றல் மிச்சம் இருக்கிறது, அதுவும் கிட்டத்தட்ட 30%. அப்படி என்றால் இதைதான் அவள் சொல்லி இருக்கிறாள். அவள் தீவிரமாக வேலை செய்யும் அளவிற்கு எல்லாம் இவன் ஒர்த் இல்லை. என்ன ஒரு அவமானம்! அவனுள் கோபம் துடித்தது. அவர்கள் இருவரது ஆற்றலுக்குள் இத்தகைய மலை அளவு வித்தியாசம் இருக்கும் என்று அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவனது கோபம் மேலும் எகிரியது. அதோடு சேர்ந்து அவனும் எகிரினான். அவந்திகாநாதன், நீ உன்னை அவ்வளோ பெரிய ஆளா நினைச்சா நாம இன்னொரு மேட்ச் வச்சுக்க கூடாது? நீதான் சொல்றீல நான் உன்னோட டேலண்ட்டுக்கெல்லாம் ஒர்த் கிடையாதுன்னு, அப்போ அதை ப்ரூவ் பண்ணி காட்டு என்றான். இதை கேட்டு கூட்டத்திடம் திரும்பியவள், நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? நான் அவனோட சேலஞ்ச அக்செப்ட் பண்ணிக்கவா என்று கேட்டாள். அஃப்கோர்ஸ், அதுக்கு என்ன, மறுபடியும் உங்ககிட்ட தோத்து போகணும்னு அவனுக்கு அவ்வளோ ஆசையா இருந்தா அதையே பண்ணிடலாம், மிகவும் உற்சாகமாக கூறினான் விஜய். ஆமா, தட்ஸ் ரைட், டிஃபீட் ஹிம். மிதுனின் ஆட்கள் எல்லோரும் கோரஸாக கோஷமிடவே ஆரம்பித்து விட்டனர். மேலும் மேலும் சத்தம் அதிகமானதே தவிர
குறைந்ததாய் தெரியவில்லை. இதை பார்த்த புருஷோத்தின் முகமும் ஆதித்யாவின் முகம் கர்ண கொடூரமாக மாறிவிட்டன. இப்பொழுது போய் இந்த போட்டியில் இருந்து பின்வாங்கவும் முடியாது. அதே நேரத்தில் இந்த போட்டியில் மீண்டும் கலந்து கொள்வதும் அவர்களுக்கு இன்னும் அதிகமான அவமானத்தை தான் சேர்த்து தரும். புருஷோத்தின் முட்டாள்தனத்தை நினைத்த ஆதித்யாவிற்கு கோபமாக வந்தது. தோற்று போய்விட்டால் அத்தோடு வந்திருக்கவும் தானே. இந்த முட்டாள் ஏன் மீண்டும் ஒரு சவால் விட்டு இப்பொழுது இன்னொரு அவமானத்தை தேடித்தரப் போகிறானா? கொஞ்சமாச்சும் மீண்டும் நடக்கும் சவாலிலும் தோற்று போய்விட்டால் முகத்தை எங்கு கொண்டு போய் வைத்துக் கொள்வது என்று யோசித்தானா இல்லையா இந்த முட்டாள்? இப்பொழுது இவனால் மொத்த டீமுக்கும் அவமானமாக போகிறது. இவனது மனது பெருமினாலும் இப்பொழுது சவால் விட்டாகிவிட்டது. இனி ஒன்றும் செய்ய முடியாது. இந்த முறையாவது புருஷோத் அவந்திகாவை வெற்றி கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதை தவிர ஆதித்யாவிற்கும் வேறு வழிகள் தெரியவில்லை. ஆதித்யாவின் முகத்தை பார்த்துவிட்டு கூட்டத்திடம் திரும்பிய அவந்திகா, நாம ட்ரூப்போட கான்பிடன்ஸ இது இன்க்ரீஸ் பண்ணோம்னா நான் இன்னும் எத்தனை முறை வேண்டும்னாலும் சவாலை ஏத்துக்க தயாரா இருக்கேன் என்று அறிவித்தாள். இன்னும் போட்டியே தொடங்கல, அழுத்தினான் புருஷோத். அவனது பற்கள் உடைப்படும் சத்தம் வெளியில் வரை கேட்டது. ஆனால் அவந்திகாவோ அடுத்த ஷோவிற்கு புத்தருக்கே டூப் போடும் அளவிற்கு அமைதியின் ரூபமாக இருந்தாள். இந்த தடவையும் என்ன போட்டின்னு நீயே முடிவு பண்ணு என்றாள் அவந்திகா. ஃபைன். மீண்டும் பற்களை நரைத்தான் புருஷோத். இது மீண்டும் அவனுக்கு ஒரு அவமானம். போன முறை அவனே தான் போட்டியின் கான்செப்டை தேர்ந்தெடுத்தான். ஆனால் போன முறை தோற்றாகிற்று. இந்த முறையும் அவனே தேர்ந்தெடுத்து அவனே தோற்றால் அதைவிட கேவலம் வேறு ஏதாவது இருக்கக்கூடுமா என்ன? புருஷோத்தால் இப்பொழுது போட்டியில் இருந்து பின்வாங்க முடியாது என்றாலும் போட்டியை தீர்மானிக்க முடியும். இதில் ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக மூளையை கழட்டி ஓரம் வைத்து விட்டான். அவனாலேயே செய்து முடிக்க முடியாது என்று தெரிந்தும் அந்த சவாலை முன்வைக்க தீர்மானித்தான். போட்டி என்னவென்றால் சுமார் 1,00,000 ஐபிஎஸ்ஐ வெறும் 10 நிமிடங்களில் ஹேக் செய்ய வேண்டும். அதாவது ஒரு நிமிடத்திற்கு 10,000 ஐபிஎஸ்ஐ ஹேக் செய்ய வேண்டும். இன்னும் நுணுக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு வினாடிக்கே பல 100 ஐபிஎஸ்ஐ ஹேக் செய்ய வேண்டும். கணினி அறிவியலில் ஆழம் தெரிந்தவர்கள் கூட இது நடக்காத காரியம் என்று முகத்தில் அடித்தாற்போல் சொல்லிவிடுவார்கள். அதனால் இதை கேட்டதும் மிதுனின் ஆட்கள் விடவிடத்து விட்டனர். இந்த ஆளுக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிச்சா என்ன? விஸ்நாதன் என்ன போட்டின்னு தீர்மானிக்கிற பொறுப்பை உங்ககிட்ட கொடுத்துட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் சொல்லலாம்னு அவசியம் கிடையாது. நாங்களாம் என்ன முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா என்று ஒருவர் கத்த, புருஷோத், நீ கொடுக்கிற இந்த டாஸ்க நிச்சயம் பண்ணி முடிக்கவே முடியாது. அவ்வளோ ஏன் உன்னாலேயே இதை பண்ணி முடிக்க முடியாது. அமைதிக்கு பேர் போன அக்ஷயே குதித்து விட்டான் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். இந்த மாதிரியான ஒரு போட்டியை முன்வைத்ததற்கு இடம், பொருள், ஏவல் மட்டும் அவன் பார்க்கவில்லை என்றால் இந்நேரம் புருஷோத்தின் கண்ணம் அக்ஷயின் கையால் பழுத்திருக்கும் என்பது உறுதி. மிதுனுக்கும் கூட ஆட்டம் எல்லை மீறி போய்க் கொண்டிருக்கிறது என்பதாகத்தான் தோன்றியது. பொறுமை இழந்தவன், என்ன ஆதித்யா இதெல்லாம், உன்னோட ஆளுங்க இந்த மாதிரி தான் லூசர்ஸ் ஆட்டம் ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா என்று கேட்டான். இவர்களின் பேச்சுக்களை எல்லாம் பார்த்து சிரித்த புருஷோத், நீங்களே தானே என்னைய டாஸ்க் கொடுக்க சொன்னீங்க, நானும் கொடுத்துட்டேன். ஒருவேளை உங்களால இதை பண்ண முடியாதுன்னா கம்முன்னு சரணடைஞ்சிருங்க. இட்ஸ் தட் சிம்பிள் என்றான். டேய், என்னடா விட்டா ரொம்ப தான் போற, நாக்க கண்ட்ரோல் பண்ண, இல்ல என்னோட துப்பாக்கியில இருந்து வர தோட்டா உன்னோட நெத்திய பதம் பார்க்கும். பொறுமை இழந்து கத்தி விட்டான் விஜய். தைரியம் இருந்தா பண்ணுடா, நான் உன்னோட கண்ணு முன்னாடிதான் நின்னுட்டு இருக்கேன், கமான். இருவரும் சிறு குழந்தைகள் போல் வாய் சண்டை போட ஆரம்பித்தார்கள். பாஸ், இப்பயே இந்த கூட்டத்தை தூக்கி வெளியே போடுங்க, மிதுன் சந்திரனிடம் திரும்பியபடி சொன்னான் விஜய். மெலிதாக சிரித்தபடி அவன் விஜயின் கோரிக்கையை நிறைவேற்ற இவங்க என்று வாயை திறந்த நேரம், மிதுன் சந்திரன், எப்பயும் ஒரு நாயை அடிக்கிறதா இருந்தா கூட அதோட முதலாளி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கணும் என்றான் ஆதித்யா அழுத்தமாக. அவனை பார்த்து கேலியாக சிரித்த மிதுன், அந்த நாயோட ஓனரே நாங்க மரியாதை கொடுக்கிற அளவுக்கு வர்த் இல்லைன்னா அப்போ? வாய்க்குள் சிரிப்பை அடைத்தபடி கேட்டான் மிதுன் சந்திரன். இதை கேட்டு ஏற்கனவே கோரமாக இருந்த ஆதித்யாவின் முகம் கோரத்திலும் கோரமாக மாறிவிட்டது. என்ன அவ்வளோ கீழே நினைச்சிட்டு இருக்கியா நீ? ஆங்காரமாக கத்தினான். நீ அப்படி நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது, அமர்த்தலாக பதில் சொன்னான் மிதுன் சந்திரன். இரு ட்ரூப்பின் தலைவர்களின் பார்வையும் ஒன்றை ஒன்று முட்டி மோதி கொண்டது. இதே கோபம் அவர்களது ஆட்களிடமும் கூட இருந்தது. நிலைமை இன்னும் அதிகமாக தீவிரம் ஆக அந்நேரத்திலும்
ஒரு புது போரே இவர்களுக்குள் வெடித்து விடலாம் என்று இருக்க, இவ்வளவு நேரம் அமைதியாயிருந்த அவந்திகா தனது வாயை திறந்தாள். நம்ம 2 பேருமே இந்த போட்டியில தோத்து போயிட்டா மேட்ச் டிரா ஆகிடும். அது மூலமா உன்னோட மீதி இருக்கிற கொஞ்சம் மானத்தையும் காப்பாத்திக்கலாம்னு நினைச்சியா புருஷோத்? ஒவ்வொரு வார்த்தையும் அவளது வாயில் இருந்து பிசிறு தட்டாமல் தெளிவாக வந்து விழுந்தன. அவளை பார்த்து லேசாக சிரித்த புருஷோத், என்னாச்சு அவந்திகா நாதன், நீயும் நீ இந்த போட்டியில ஜெயிக்க மாட்டேன்னு நினைக்கிறியா என்ன? நீதான் இந்த வேர்ல்ட் பெஸ்ட் இல்லையா? விகற்பமாக கேட்டான் புருஷோத். அவனை உறுத்து பார்த்த அவந்திகா, then let's do it. அவனது சவாலை ஏற்றுக்கொண்டாள். அதோடு நிறுத்தாமல், இந்த மாதிரி வீண் பேச்சு பேசிட்டு இருக்காம போட்டிய ஸ்டார்ட் பண்ணலாம் என்று வேறு சொல்லி வைத்தாள். அவளை அதிர்ந்து பார்த்த புருஷோத், என்ன உண்மையாலுமே இத உன்னால பண்ண முடியும்னு நினைக்கிறியா என்ன? டோன்ட் மேக் மீ லாஃப். கடவுளே இறங்கி வந்தாலும் இந்த மிஷனை நடத்தி முடிக்க முடியாது என்றான் அவன். அதை இந்த போட்டி முடிஞ்ச பின்னால பார்க்கலாம் என்றாள் அவள். அவளுக்கு இப்படி மேலும் மேலும் தொண என்று பேசிக்கொண்டு மட்டுமே இருப்பது சலிப்பாக இருந்தது. இதையெல்லாம் தேவையில்லாத டைம் வேஸ்ட் என்ற வார்த்தைகளுக்குள் அடக்கி விடுபவள் அவள். அப்ப போட்டி முடிஞ்சோடனே கண்டிப்பா என்னோட வார்த்தைகளை நான் மறுபடியும் உனக்கு ஞாபகப்படுத்துவேன், அழுத்தமாக கூறினான். நிச்சயம் இருவருமே இந்த போட்டியில் ஜெயிக்க போவதில்லை என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். அவர்கள் இருவரால் மட்டும் அல்ல, உலகில் உள்ள யாராலுமே அந்த போட்டியில் ஜெயிக்க முடியாது. இந்த முறை அவந்திகா தோற்றவுடன் அவனை நடத்தியதற்காக நிச்சயம் 4 கேள்விகள் நறுக்கென கேட்க வேண்டும் என்று உறுதி எடுத்துக் கொண்டார். ஆனால் இதை பார்த்து கொண்டிருந்த மிதுனின் மனதில் கவலை நிரம்பிக் கொண்டது. இல்ல, நீங்க அதை பண்ண வேண்டாம். இந்த மாதிரியான கிரேசியான காம்படிஷனுக்கு எல்லாம் நீங்க ஒத்துக்கொள்ள வேண்டாம், அவளிடம் நெருங்கியபடி சொன்னான் மிதுன் சந்திரன். அக்ஷய் கூட மிதுனின் வார்த்தைகளுக்கு தலை ஆட்டினான். மிஸ் நாதன், நீங்க ஆல்ரெடி அவனை ஜெயிச்சிட்டீங்க. இனியும் நீங்க எந்த சேலஞ்சஸையும் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்ல என்றான். ஆமா மிஸ் நாதன், இந்த மாதிரி லூசு பயல்களோட பேச்சையெல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இவனுங்கள இனி யாராச்சும் ஒருத்தனாச்சும் நீங்க போன போட்டியில ஜெயிக்கலன்னு சொல்லட்டும், நான் அவனுங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன், கோபமாக அறிவித்தான் விஜய். அவனை பார்த்து சாந்தமாக புன்னகைத்த அவந்திகா, டோன்ட் வரி, என்ன பாத்துக்க எனக்கு தெரியும் என்றாள். அதையும் தான் பார்க்கலாம், கோபமாக சொன்னான் புருஷோத். அவனை ஒரு வினாடி ஆழ்ந்து பார்த்தவள், அப்போ போட்டிய ஸ்டார்ட் பண்ணலாமே என்றவள் ஆதித்யாவிடம் திரும்பி, அப்புறம் நீ இப்பயும் நல்லா கண்ணை திறந்து வச்சு பாரு, ஏன்னா என்னோட அடுத்த குறி நீயாவும் இருக்கலாம் என்றாள் அழுத்தமாக. கண்களை சுருக்கியபடி அவளை பார்த்து சிரித்தவன், நீ உண்மையாலுமே இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் தான் என்றான். அதற்கு பதில் சிரிப்பை உதிர்த்த அவந்திகா, இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கா உணர்வ இனி வரும் காலத்துல என்றாள். அடுத்த வினாடி படாரென கணினியின் திரையின் பக்கம் திரும்பி அமர்ந்தவள், லீடர் அக்ஷய், டைமரை ஸ்டார்ட் பண்ணுங்க என்று ஆணையிட்டாள். அவளின் உறுதியை பார்த்த அக்ஷய் ஒரு பெரும் மூச்சோடு, ஆல்ரைட், 2 பேரும் ரெடியா இருங்க, நான் டைமரை ஸ்டார்ட் பண்ண போறேன் என்றான் அக்ஷய். மொத்த அறையும் அமைதியாகிவிட்டது. புருஷோத்தும் வேகமாக சென்று அமர்ந்து தன்னை தயார்படுத்திக் கொண்டான். அக்ஷய் ஸ்டார்ட் என்று கத்திய வினாடி இருவரும் தங்கள் முன் இருந்த கம்ப்யூட்டரில் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டனர். இந்த முறையும் போட்டி ஆரம்பம் ஆனதில் இருந்தே அவந்திகா மட்டும்தான் முழு மூச்சில் போட்டியிட்டுக் கொண்டிருந்தாள். இவளை பார்த்த புருஷோத் மௌனமாக சிரித்துக் கொண்டான். அவந்திகாவின் தீவிரம் புரிந்தாலும் என்ன ஆனாலும் இதில் இருவருமே ஜெயிக்க முடியாது என்று நன்றாக தெரிந்து இருந்ததினால் அவன் பெரிதாக எல்லாம் அலட்டிக் கொள்ளாமல் அவனது பங்களிப்பை கொடுத்து கொண்டிருந்தான். அவனுக்கு இது மட்டுமே வேண்டும், இருவருமே ஜெயிக்க கூடாது, இருவருமே தோற்க வேண்டும். தோற்றால் அவன் மட்டும் தோற்க கூடாது, அவன் கூட இருப்பவரையும் சேர்த்து தோற்க வைத்து விட வேண்டும் என்று நினைப்பவன் அவன். இந்த மாதிரியான ஆட்கள் மிகவும் மோசமானவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு அடுத்தவரின் சந்தோஷத்தை பார்க்கும் தைரியமோ சக்தியோ மனதோ கொஞ்சம் கூட வராது. தாங்கள் எந்த மோசமான நிலையில் இருக்கிறோமோ அந்த மோசமான நிலைக்கு தங்கள் கூடி இருப்பவரையும் இழுத்து வந்து விட வேண்டும் என்று நினைப்பவர்கள் இத்தகைய புத்தி உள்ள மனிதர்கள். ஆனால் இந்த முறை அவன் காலை வைத்திருப்பது எரிமலையின் மீது. அது யார் தன்னை நெருங்கினாலும் பொசுக்கிவிடக் கூடியது என்று அவனுக்கு தெரியவில்லை. பாவம், 10 நிமிடத்தில் 3 நிமிடங்கள் முடிந்து இருந்தன. அந்த 3 நிமிடங்களை பயன்படுத்தி ஒரு புது சாஃப்ட்வேரையை எழுதிவிட்டாள் அவந்திகா. அடுத்த 6 நிமிடங்களில் 1,00,000 ஐபிகளை ஹேக் செய்து முடித்து விட்டாள். 9 நிமிடங்களின் முடிவில் டைப் செய்வதை அவந்திகாவின் விரல்கள் நிறுத்திவிட்டிருந்தன. அவள் நிறுத்திய வினாடி அரை மயான அமைதியை தத்தெடுத்து இருந்தது.
புருஷோத் கூட டைப் செய்வதை நிறுத்திவிட்டு இதயம் எம்பி வெளியில் குதித்துவிடும் நிலையில் துடித்துக் கொண்டிருக்க திரும்பி இவளை பார்த்தான். ஏன் திடீரென்று அவந்திகா டைப் செய்வதை நிறுத்திவிட்டாள் என்று யாருக்கும் புரியவில்லை. ஒருவேளை நேரம் முடிந்து விட்டதா? இல்லை, அவள் 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 டாஸ்கை முடித்து விட்டாளா? யாருக்கும் என்ன காரணம் என்று தெரியவில்லை. எல்லோருக்கும் அவர்களது இதயம் எம்பி வந்து தொண்டை குழியில் நின்று கொண்டிருப்பது போல் ஒரு பிரம்மையான மனநிலை. அதிலும் மிதுனுள்ளும் ஆதித்யாவினுள்ளும் பற்றி எரிந்து கொண்டிருந்த கலக தீயை வைத்து ஒரு ஊரையே எரித்து விடலாம் போலும். மறுபக்கம் புருஷோத்தோ அவ தோத்திருக்கணும் என்று வேண்டிக் கொண்டிருந்த நேரம் அவந்திகா கோ என்று பெருங்குரல் எடுத்து கூறினாள். கோ என்றால் ஆங்கில எழுத்து KO-வை ஒன்று சேர்த்தது. அதை விரிவுபடுத்தினாள் நாக் அவுட், அதாவது அவந்திகா ஜெயித்து விட்டாள். அவள் என்றும் இந்த வார்த்தையை அதிகம் உபயோகப்படுத்த மாட்டாள். ஆனால் அன்று புருஷோத் அவளை அதை 2 முறை உபயோகப்படுத்த வைத்திருந்தான். அவள் வென்றுவிட்டாள். 1 முறை அல்ல, 2 முறை புருஷோத்திடம் ஒரு நாளில் வென்றுவிட்டாள். அவந்திகாவின் வார்த்தையை கேட்ட புருஷோத்திற்கு தானாகவே உடல் முழுவதும் வேர்வை போக்க ஆரம்பித்து இருந்தது. அவனது முகம் வெளுத்து போக தலையை திருப்பியவன், இல்ல, என்னால நம்ப முடியல என்றான் குரல் நடுங்க. என்கிட்ட 2 தடவை தோத்து போன ஒரு ஆளுக்கெல்லாம் என்னால உட்காந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீ மொத்தமா தோத்துட்ட. அவள் உதிர்த்த ஒவ்வொரு வார்த்தையிலும் அதன் ஒவ்வொரு எழுத்திலும் அவள் இதில் வென்ற கர்வம் நிரம்பி இருந்தது. அவந்திகாவின் பார்வை திரும்பி ஆதித்யாவின் கண்களை சந்தித்தது. அவள் கண்கள் கூறிய செய்தியை புரிந்து கொண்ட அவனின் கண்கள் கருத்து விட்டன. புருஷோத் மொத்தமாக தோற்று விட்டான் என்றால் அவனும் முழுவதுமாக தோற்று போய்விட்டான் என்றுதானே அர்த்தம்? மெதுவாக எழுந்த அவந்திகா, இப்ப உங்க எல்லாருக்கும் திருப்தியா என்று கேட்டாள். இல்ல, இத நான் நம்ப மாட்டேன் என்றபடி அவந்திகாவின் கம்ப்யூட்டரை நோக்கி ஓடினான் புருஷோத். எப்படி சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்த இவளால செய்திருக்க முடியும் என்று அவன் யோசித்துக் கொண்டே அவளது கணினியை பார்க்க அதில் இருந்த சாப்ட்வேர் அவனது கண்களில் பட்டது. திடீரென்று ஜெனித்த உற்சாகத்தில் உச்ச ஜதியில் கத்தினான் புருஷோத். நீ கம்ப்ளீட் பண்ணவே இல்ல, நீ சீட் பண்ணிருக்க. அவந்திகாநாதன், நீ இன்னும் ஜெயிக்கல. அவந்திகாவை சுட்டி காட்டி ஆனந்தமாக சிரித்தான் புருஷோத். லயர், என்கிட்டயே போய் சொல்லலாம்னு பாக்குறியா? நீ ஜெயிக்கவே இல்ல, யூ டிடன்ட் வின். பைத்தியம் பிடித்தவன் போல் கத்தினான். அத்தனை ஆனந்தம் அவனுள். அதுவும் அவந்திகா செய்த திருட்டுத்தனத்திற்கு கண் முன்னேயே ஆதாரம் வேறு இருக்க அவனுக்கு சந்தோஷத்தில் தலை கால் புரியவில்லை. அவனை ஒரு முட்டாளை பார்ப்பது போல் பார்த்த அவந்திகா, சாப்ட்வேர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா என்ன என்று நிதானமாக கேட்டாள். இதை கேட்டு திகைத்த புருஷோத், அதை தனியா வேற மென்ஷன் பண்ணி சொல்லி இருக்கணுமா என்ன? இது ஒரு காமனான நாலேஜ் தான். அப்போ நான் கூட சாப்ட்வேர் யூஸ் பண்ணிருக்கலாம் இல்லையா? பாயிண்டாக கேட்டு வைத்தான். உன்னை யாராச்சும் இங்க தடுத்தாங்களா? நெத்தி அடியாக கேட்டாள் அவள். என்ன ஆனாலும் சரி, இது சீட்டிங் தான். இந்த மொத்த காம்படிஷனும் அப்புறம் நடந்திருக்கு. நீ வேற ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரோக்ராம சார்ந்துதான் இத முழுசா முடிச்சிருக்க. அப்படின்னா இந்த காம்படிஷனே இன்வாலிட் தான் என்றான் புருஷோத். என்ன ஆனாலும் இன்று அவந்திகாவை ஜெயிக்க விடக்கூடாது என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். அவனை பார்த்து சிரித்த அவந்திகா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் காம்படிஷன்ல நான் ஏதோ திருட்டுத்தனம் பண்ணி அதுல ஜெயிச்சேன்னு சொன்னேன். இப்போ நான் எக்ஸ்டர்னல் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிருக்க கூடாதுங்கிற. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்லி தட்டி கழிச்சுட்டே தான் போவேன்னா கம்முன்னு போட்டி எதுவும் வைக்காம நீதான் வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானே என்றாள் அவந்திகா. ஆனால் அவனோ அதற்கெல்லாம் மசீவதாய் இல்லை. ஹா, என்னவோ ஒண்ணு, நீ ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரோக்ராம வாங்கிதான் இதை செஞ்சு முடிச்சிருக்க. அதனால நீ இதுல ஜெயிச்சதா ஆகாது. சொன்னதையே சொல்லிக் கொண்டிருக்கும் கிடி பிள்ளை போல் சொல்லிக் கொண்டிருந்தான் புருஷோத். கண்டிப்பா ஒரு வெளி சாப்ட்வேர் வாங்கி காம்படிஷனை ஜெயிக்கிறது தப்புதான் என்று ஆதித்யாவின் கூட்டத்தை சேர்ந்த ஒருவர் சொல்ல, நாங்க எல்லாரும் நீங்க உண்மையாலுமே டேலண்டட்னு நினைச்சோம். ஆனா நீங்க இப்படி சீட் பண்ணி ஜெயிப்பீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல என்றான் இன்னொருத்தன். ஆமா, இந்த ரவுண்ட் இதுக்கு முன்னாடி நடந்த ரவுண்ட் ரெண்டையுமே கணக்குல எடுத்துக்க முடியாது. ஏன்னா நீங்க பொய் சொல்லி சீட் பண்ணி தான் ஜெயிச்சிருக்கீங்க என்று இன்னொருவர் கூற, நானே என் கையால எழுதின சாப்ட்வேர் இது. அப்படி இருக்கும்போது நீங்க சொல்ற எக்ஸ்டர்னல் சாப்ட்வேர் எப்படி உள்ள வர முடியும்? பட்டென்று கேட்டு எல்லோரையும் திகைக்க வைத்தாள் அவந்திகா. அவந்திகா செய்த எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த அக்ஷய் கூட, ஆமா, மிஸ் நாதன் காம்படிஷன் ஆரம்பிச்ச பின்னாடிதான் அந்த சாப்ட்வேரை எழுதினாங்க. அதனால நீங்க எப்படி இவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும்
அதை விட்டுட்டு உங்க ஆளுங்க இப்படி யோசிக்கிற அளவுக்கு புத்தி இல்லைன்னு அவரை திட்டுங்க என்றான் அக்ஷய். நடப்பதை புரிந்து கொண்ட விஜய், அடுத்து என்ன காரணம்? இல்லனா புது பழிய சொல்ல போறீங்க? முட்டாள்களா, எங்களோட மெம்பர் மிஸ் நாதன் அவங்களோட சொந்த எபிலிட்டியை யூஸ் பண்ணி தான் அந்த சாஃப்ட்வேரை எழுதியிருக்காங்க. அதுவும் போட்டி ஆரம்பிச்ச பின்னாடி தான் எழுதியிருக்காங்க. இத கூட யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அறிவு இல்ல. உங்களை மாதிரி மூளையை யூஸ் பண்ண தெரியாதவங்களை எல்லாம் மிலிட்டரிக்குள்ளேயே விட்டுருக்க கூடாது. கிடைத்தது வாய்ப்பு என்று மொத்தத்தையும் கொட்டி தீர்த்து விட்டான் விஜய். அவந்திகாவுக்கு அறிவும் இருக்கு, எபிலிட்டியும் இருக்கு. அவங்க ஜெயிச்சது தெள்ள தெளிவா தெரியுது. அதை யாராலையாச்சும் மறுக்க முடியுமா? ஒவ்வொரு வார்த்தையையும் நிறுத்தி நிதானமாக மிதுன் சந்திரன் கேட்க மொத்த கூட்டமும் அமைதியாகிவிட்டது. புருஷோத் ஏதோ சொல்ல வாயை திறக்க அதற்குள் ஆதித்யா, போதும், இதுவே போதும். இல்ல இன்னும் எங்களை அவமானப்படுத்தணும்னு என்ன வச்சிருக்கீங்களா? நாங்க தோத்து போயிட்டோம், நாங்க அதை ஒத்துக்கிறோம். கண்ணியமாக நடந்து கொண்டான் ஆதித்யா. அதை தவிர அவனுக்கு வேறு வழியும் இல்லை என்பது பின் குறிப்பு. முஷ்டிகளை அழுத்தி மடக்கியபடி, ஃபைன், இந்த தடவை டெக்னிகாலிட்டினால நாங்க தோத்துட்டோம் என்றான். டெக்னிகாலிட்டியா? அது என்னடா டெக்னிகாலிட்டி? நீ முழுசா தோத்துட்ட. நீ இந்த அளவுக்கு ஒரு லூசரா இருப்பேன்னு முன்னாடியே எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்க மிஸ் நாதனை நீ வச்ச முட்டாள்தனமான போட்டியில எல்லாம் கலந்துக்கவே விட்டுருக்க மாட்டோம். உன்ன மாதிரியான ஒரு ஆளோட போட்டி போடுறது மிஸ் நாதனுக்கு தான் கேவலம்.